Hello friends, welcome to Tamil Crunch. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பேசிக் இந்தியன் வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் வந்து எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு பீரோ வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதுவும் விமென்ஸ் கிளாத் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் மோஸ்ட்லி சாரீஸ் தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். இந்த பீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மெஜெண்டா கலர் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இருக்கிற ஒரு பீரோ. இது வந்து இரும்பு பீரோ தான். இந்த மாதிரி வார்ட்ரோப்லலாம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு கால் பக்கத்தில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்டாண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும். ஏன்னா அந்த பீரோவில் உள்ள இரும்பு வந்து கீழே தரையில் பட்டுச்சுன்னா நம்ம தண்ணி இருக்கும்போது அது பட்டு துருள் பிடிக்கும். அதே மாதிரி தரையும் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விலை குறைவாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கீழே உள்ள கால் வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த பீரோ ரொம்ப நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பீரோவோட வெளிப்பக்கம் வந்து அப்பப்போ தூசியெல்லாம் தட்டி வச்சாலும் க்ளீனாக இருக்கும். இப்போ இந்த கீ மாட்டியிருக்க இடத்துல பாருங்கள், நான் வந்து இது ஸ்க்ராட்ச் ஆகி அது வந்து கலர் போகிற மாதிரி இருந்துச்சு அந்த பெயிண்ட்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சார்ட் பேப்பர் கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். நீங்கள் அதுக்கு மேலே ஏதாவது ஸ்டிக்கர் கூட ஒட்டிக்கலாம். பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி அதில் எந்த ஸ்க்ராச்சஸும் வந்து நிறைய படாமல் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு காமிச்சிடுறேன். வார்ட்ரோபோட ஓவர்வியூ வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் மோஸ்ட்லி சாரீஸ் தான் இருக்க போகுது. நான் சொன்ன மாதிரி இது என்னோடய நேட்டிவில் இருக்க வார்ட்ரோப் தான். ஸோ மோஸ்ட்லி வந்து சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் இதில் இருக்கும். ஸோ அதை நான் எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் எந்த விதமான ஒரு பாஸ்கெட்ஸு அதெல்லாம் இல்லாமல் குறைஞ்ச செலவில் நான் எவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னா உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப்லேருந்து பார்த்துடலாம். ஏற்கனவே நான் ஓப்பன் ஷெல்ஃப் ஆர்கனைசேஷன் வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன். இந்த லிங்க் பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளீஸ் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம உள்ளே போகலாம் வாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி பட்டு அந்த மாதிரி சாரீஸ் தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்கிட்ட நிறைய பட்டு சாரீஸ்லாம் கிடையாது. இருக்கிறதுல வந்து இந்த மாதிரி மேல் பார்ட்டில் வந்து தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் வந்து எல்லா துணியோடையும் சேர்ந்து நம்மளுக்கு கலைஞ்சு போகாமல் இருக்கும். அதே மாதிரி பட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தால் கூட அதை அப்பப்போ திருப்பி பெரட்டி மடித்து வைக்கணும், மடிப்பு மாற்றி வைக்கணும், இல்லாட்டி அது வந்து அப்படியே ஸ்பாயில் ஆகிடும். அதே மாதிரி இந்த பக்கம் கொஞ்சம் கேப் இருக்குது பாருங்கள் ரைட் சைடில், அதை வந்து கொஞ்சம் நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஏன்னா பட்டு சாரீஸ் அந்த மாதிரி பார்ட்டி வேர்ஸ்லாம் வச்சுருக்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணலை. மேலே வந்து ஹேங் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கம்பி கூட கொடுத்துருக்காங்க, அதில் கூட நம்ம ஹேங்கர் போட்டு ஹேங் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்றதுனால இந்த மேல் பார்ட்டில் நான் சும்மா ஜஸ்ட் அடுக்கி வச்சுருக்கேன். ஹேங் பண்ணால் கூட நீங்கள் வந்து 10லேருந்து 15 சாரீஸ் வந்து இந்த சின்ன இடத்துல வந்து போட முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்த ஷெல்ஃப் வந்து கீழே வந்தீங்கன்னா அதுலேயும் ஃபுல்லாக சாரீஸ் தான் இருக்கும். ஆனால் இதில் எல்லாமே வந்து ஒர்க் சாரீஸ் அந்த மாதிரி சாரீஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ரேராக எப்போயாவது யூஸ் பண்ணுறது தான். ஸோ அது எல்லாம் தான் இதில் வச்சுருக்கேன். அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி இரும்பு அலமாரிலலாம் கீழே வந்து நம்ம பேப்பர் போட்டால் ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் கேலண்டர் பேப்பர் நம்ம போட்டோன்னு சொன்னால் இப்போது ஏர் முடிஞ்சதுனால எல்லார்ட்டையுமே பழைய கேலண்டர் பேப்பர் கண்டிப்பாக இருக்கும். அது போட்டோம்னா லைஃபும் ரொம்ப நாளைக்கு இருக்கும். பேப்பர் மாதிரி கிழிஞ்சு போகாது. துணி எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி அந்த பீரோவில் வந்து இந்த ஸ்க்ராச்சஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி கேலண்டர் பேப்பர்ஸ் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இந்த சைடு எல்லாமே வந்து ஒர்க் சாரீஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருந்தது. ஸோ அதில் வந்து இன்ஸ்கர்ட்ஸ் எல்லாமே வந்து மடித்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி மடித்து வைக்கும்போது நம்மளுக்கு என்னென்ன சாரீஸ்க்கு என்னென்ன கலர் இன்ஸ்கர்ட் வந்து பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப களைஞ்சும் போகாது. இதே மாதிரி சின்ன சின்ன ஸ்பேசஸ் கூட நம்ம கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப மிக்ஸும் ஆகாது. இங்கே பாருங்கள் சாரீஸ் அண்ட் இன்ஸ்கர்ட்ஸ் வந்து நம்ம மேட்ச் பண்ணி எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இன்ஸ்கர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ரைட் சைடில் இது மாதிரி வச்சுருக்கேன். இந்த ஷெல்ஃபை இப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 சின்ன சின்ன ஷெல்ஃப்ஸ் இருக்குது. இதில் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். இதில் மேல் பார்ட்டில் இருக்கிற ஷெல்ஃபில் ஃபுல்லாக வந்து சுடிதாஸ் இந்த மாதிரி அனார்கலி சூட்ஸு அந்த இதெல்லாம் சல்வார் அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். ஸோ பேண்ட் அண்ட் ஷாலோட செட்டாக இருக்கிற மாதிரி சுடிதாஸ் எல்லாம் வந்து அதில் அப்படியே மேலே அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்துலேயுமே பேண்ட் அண்ட் ஷால் உள்ளே வச்சு அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நம்மளுக்கு பேண்ட் ஷால் வந்து தேடி அலைய வேண்டாம். ஏன்னா இந்த ஒரு சுடிதாருக்குள்ள பேண்ட் ஷால் வந்து அதுக்கு மட்டும் தான் போட முடியும். ஸோ அதனால் அது உள்ளே வச்சே நான் இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி சுடிதார் இதில் நிறைய இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து எஃபிஷியண்ட்டாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். ஸோ இப்படி வைக்கும் போது நம்மளுக்கு இந்த ஷெல்ஃபில் வந்து ஒரு 12 செட்டு வந்து 12லேருந்து 14 செட் சுடிதார் வரைக்கும் நம்மளுக்கு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடியும். அதுக்கு கீழே ஒரு ஷெல்ஃப் இருக்குது. அதுலேயும் பாருங்கள் நான் வந்து டாப்ஸ் தான் வச்சுருக்கேன், சுடி டாப் தான்.
குர்த்திஸ் அந்த மாதிரி இதெல்லாம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுற மாதிரி தனித்தனியாக நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போடுற மாதிரி பேண்ட் ஷாலெல்லாம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த சைடில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஒரு 2 பாக்ஸ் வச்சுருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷால் எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுற மாதிரி ஷால் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ரோல் பண்ணி அழகாக மடித்து வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு பிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அட்டை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக ஷர்ட்டெல்லாம் வாங்குவோம்ல கடையில். ஸோ அந்த ஷர்ட்டுக்குள்ளே அட்டை தான். ஸோ அதில் மூடியோடு வரும் இல்லையா. ஸோ அந்த அட்டையெல்லாம் நம்ம பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அட்டையில் கிட்டத்தட்ட நம்ம வந்து 5லேருந்து 7-8 ஷால்ஸ் வரைக்கும் நம்ம வந்து வைக்க முடியும். அதே மாதிரி நம்மளுக்கு ரொம்ப கலைஞ்சு போகாது. மேலே மேலே ஷால்ஸ் அடுக்கி வச்சோன்னா கண்டிப்பாக அது வந்து எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி கலைஞ்சு போயிடும். இந்த மாதிரி வச்சோன்னா நம்மளுக்கு மடிக்கிறதுக்கும் ஈஸி, அதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் ஈஸி. கொஞ்சம் இடத்துலேயே நிறைய வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், எந்த ஒரு செலவுமே இல்லாமல். அடுத்து ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அது உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவும் அந்த ஷர்ட் பாக்ஸில் உள்ள மூடி தான். ஸோ அதில் வந்து நான் லெகின் பேண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் அந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு எந்தெந்த டாப்புக்கு வந்து எந்தெந்த பேண்ட் வேணும்னு சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து தூக்கி போட்டுறாதீங்க, எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஆடாக தெரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு கிஃப்ட் ரேப்பர் அந்த மாதிரி பேப்பர்லாம் வரும் இல்லையா. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாக்ஸோட லுக் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரிச்சாகவும் நீட்டாகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பேண்ட்ஸ் அண்ட் ஷால்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இன்னும் 2 அட்டை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அட்டையோட ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம சின்ன இடத்துல வந்து நிறைய ஒரு 4 அட்டை வச்சோன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 10 பேண்ட்டும் ஒரு 15 ஷால் அந்த மாதிரி நம்ம வந்து அழகாக வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம நினச்ச நேரத்தில் நம்மளால் எடுக்கவும் முடியும். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன ஸ்பேஸில் தான் நான் வந்து வச்சுட்டேன். ஒரு அவசரத்தில் எடுக்கும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஸாக ஆகாது, பிக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இதில் பாருங்கள் 2 பாக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் கேப் இருக்குது பாருங்கள், அதில் நீங்கள் இன்னும் 2 பாக்ஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ ஷால்ஸ் இன்னும் ஒரு 8 ஷால் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், இன்னும் ஒரு 5-6 பேண்ட் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே அதுக்குள்ளே குர்த்திஸ் தான். ஸோ இதை வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த 3ஐயும் ஒரே பிளேஸில் வச்சுருக்கேன். ஸோ தட் நம்மளுக்கு எடுத்து அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே கீழே வந்து கேலண்டர் பேப்பர் விரிச்சிருக்கேன். ஸோ அதனால் நம்மளுக்கு ஸ்மூதனாக எடுக்கிறதுக்கு நல்லா வரும். அப்புறம் கீழே ஒரு சின்ன ட்ரா இருக்குது பாருங்கள், இதில் நான் எதுவுமே மோஸ்ட்டாக வைக்க மாட்டேன். ஸோ என்னோடய பழைய ஸ்டஃப்ஸ் ஏதாவது இருக்கிறது தான் இருக்கும். பட் நம்ம ஒரு சின்ன சின்ன பாக்ஸஸ் வச்சு இதில் கூட நம்ம இன்னவேர்ஸ் அதுக்கப்புறம் அந்த மாதிரி இதெல்லாம் கூட உள்ளே வச்சுக்கலாம், ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே மாதிரி பர்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் கூட இதில் வச்சுக்கலாம். மேக்கப் ஐட்டம்ஸ் கூட நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எடுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கீழே இன்னொரு ஷெல்ஃப் இருக்குது. அது ரொம்ப ஒரே ஷெல்ஃபாக நீளமான ஷெல்ஃபு. அதில் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து மோஸ்ட்லி டெய்லி வேர் பண்ணுற சாரீஸ் எல்லாம், பூனம் சாரீஸ் அந்த மாதிரி கொஞ்சம் அடிக்கடி வியர் பண்ணுற சாரீஸ் எல்லாம் நடு ஷெல்ஃபில் வந்து எடுக்கிற மாதிரி ஈஸியாக எடுக்கிற மாதிரி வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம சாரீஸ் மடிக்கிற மாதிரி தான் நான் மடித்து வச்சுருக்கேன். அந்த மடிப்போட பக்கம் வந்து இந்த பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சோன்னு சொன்னால் நம்மளுக்கு எந்தெந்த சாரீ இருக்குது, எத்தனை சாரீ இருக்குது அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நைட்டீஸ் இருக்குது, நைட் வேர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன், மடித்து வச்சுருக்கேன். ஸோ 2 செட்டாக வச்சுருக்கேன். ஸோ இதில் கூட நீங்கள் இன்னும் மேலே நீங்கள் நிறைய வைக்கலாம். அண்ட் முன்னாடி உள்ள ஸ்பேஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் விட்டுருக்கேன். சைடில் ஒரு குட்டி ஸ்பேஸ் இருந்தது, அதை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன்னா ஒரு சின்ன பாக்ஸில் வந்து நம்மளோட கர்ச்சீஃப் எல்லாம் இந்த மாதிரி ஃபைல் சிஸ்டமில் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கர்ச்சீஃபை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் போது அது ரொம்ப கலைஞ்சு போகாது. யூஸ்வலி நம்ம கர்ச்சீஃப் வந்து அலமாரியில் வைக்கும்போது அது எல்லா துணியோடய மிக்ஸ் ஆகி அது வந்து கிடைக்காமல் போயிடும். நிறைய இடத்துல அவசரத்தில் கிடைக்காது, இல்லை எதுலையாவது போய் மாட்டிகிட்ருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு சின்ன மொபைல் வந்த பாக்ஸ் தான். ஸோ அந்த பாக்ஸில் வந்து நான் அந்த மாதிரி பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 கர்ச்சீஃப்ஸ் 15 to 20 கர்ச்சீஃப்ஸ் வரைக்கும் நம்ம வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதே மாதிரி நம்மளுக்கு பிக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இல்லை எத்தனை கர்ச்சீஃப் இருக்குது, அதை பிக் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்கள் யாருக்காவது இது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மெத்தட் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன பிளேஸில் வந்து நம்ம நிறைய கர்ச்சீஃப் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சைடில் உள்ள துணியை நம்ம எடுத்தால் கூட அந்த பாக்ஸ் தான் அசையுமே தவிர இந்த கர்ச்சீஃப்க்கு எதுவுமே ஆகாது. ஸோ கர்ச்சீஃபை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஐடியா நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஷெல்ஃபில் வந்து இது எல்லாம் தான் இருக்குது. அதுக்கு கீழே வந்து ஒரு ஷெல்ஃப் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நான் ஒர்க் சாரீஸ் தான் வச்சுருப்பேன். ஸோ ஒர்க் சாரீஸ் வந்து நடுவில் உள்ள ஷெல்ஃப்லேயே வச்சுருக்கலாம். அடுத்தடுத்து வச்சா நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுறது வந்து நடுவில் இருந்துச்சுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமேன்னு அதை வச்சுட்டு கீழே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒர்க் சாரீஸ் எல்லாத்தையுமே வந்து கீழே அடுக்கி வச்சுருக்கிறேன்.
அதுக்கப்புறம் இந்த ரைட்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஷர்ட் இருக்கிற பாக்ஸ் தான் வச்சுருக்கேன். அது ரெண்டில் என்ன வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே வந்துட்டு டெய்லி வேர் பண்ணுற ஒரு நார்மல் காட்டன் ப்ளவுசஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஜென்ஸ் ஷர்ட் வர்ற ஒரு பாக்ஸ் தான். அதோட மூடியையும் அந்த கீழே உள்ள பாக்ஸையும் வந்து எடுத்து வச்சுட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸில் வந்து நம்ம 10 சட்டை வந்து வைக்க முடியும். அதே மாதிரி நம்ம கலர் சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ செலவே இல்லாமல் இந்த மாதிரி எவ்வளோ அழகாக நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ்லேயும் வந்து நிறையா வைக்க முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது நீங்கள் உங்களுக்கு இந்த பாக்ஸ் வந்து ஆடாக தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு ஏதாவது ஒரு ஒரு கவர் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த பாக்ஸில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொரு பாக்ஸும் அதில் வச்சுருக்கேன் பாருங்கள். அதுலேயும் வந்துட்டு ஃபுல்லாக காட்டன் ப்ளவுசஸ் தான் இருக்குது. டெய்லி வேர் பண்ணுறதுக்குள்ள ப்ளவுசஸ்லாம் இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ சாரீஸ் நம்ம எடுக்கும்போது ப்ளவுசஸ் வந்து இதுலேருந்து பிக் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 2 பாக்ஸ்லையும் பாருங்கள், நான் வந்து ஒரு இதில் 10 அதில் 10, ஸோ 20 ப்ளவுஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு இதில் 20 ப்ளவுஸ் 10 ப்ளவுஸ் வைக்க முடியும்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ்லேயே வந்து நிறைய ப்ளவுசஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதுவும் கலைஞ்சு போகாமல் நம்ம ஈஸியாகவும் எடுக்க முடியும். இதில் மேலேயே பாருங்கள் நிறைய கேப் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஒரு 3 பாக்ஸ் வைக்கலாம். ஸோ இந்த சின்ன ஸ்பேஸ்லேயே கிட்டத்தட்ட நம்ம ஒரு 50 ப்ளவுஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நான் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஃபைனலி கீழே வந்து லாஸ்ட் ஷெல்ஃபில் வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பெட்ஷீட்ஸ்லாம் இருக்கும்ல, பெட்ஷீட்டு பெட் ஸ்ப்ரெட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து கீழே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா லாஸ்ட்டில் நம்ம வந்து துணி சாரீஸ்லாம் வச்சா நம்மளுக்கு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். எனக்கு அப்படி தான். ஸோ அதனால் பெட்ஷீட் பெட் ஸ்ப்ரெட்லாம் வச்சுருக்கேன். பெட் ஸ்ப்ரெட்டுக்கெலாம் வந்து பில்லோ கவர் இருக்கிறத வந்து அதோடே சேர்த்தே வந்து உள்ளே வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. மற்றபடி பெட்ஷீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக மடித்து வைக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தனியாக இருக்கிற பில்லோ கவர்ஸ் இருக்குல்ல, நம்ம செட்டாக பெட் ஸ்ப்ரெட்டோடு இல்லாமல் நம்ம தனியாக வாங்கின பில்லோ கவர்ஸ் எல்லாமே வந்து ரைட் கார்னரில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இதை வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒரு பேசிக்கான இந்தியன் வார்ட்ரோபை எவ்வளோ அழகாக எஃபிஷியண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு என்னோடய வீடியோ பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் புதுசாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு தவறாமல் அதை சேர்ந்துட்டுருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.